வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஆமா, ஓஷோவோட அஷ்டவக்ர மகாகீதா சொற்பொழிவு தொடர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமா. அதுல 84வது ஒலிப்பதிவு. அதத்தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இதுல ஒருத்தர் கேட்ட மூணே 3 கேள்விகள் தான். ஆனா அந்த கேள்விகள் சொல்லப்போனா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற கேள்விகள். கரெக்ட். அதுக்கு ஓஷோ சொன்ன பதில்களை வச்சு ஆன்மீக பாதையில நாம பொதுவா சந்திக்கிற 3 பெரிய தடைகளை எப்படி தாண்டறதுன்னு பார்க்க போறோம். அந்த 3 தடைகள் என்னென்ன? தடை நம்ம மனசுக்குள்ளே நாம மாட்டிக்கிறது. அதாவது அளவுக்கு அதிகமா சுய பகுப்பாய்வு செஞ்சு சிக்கிறது. சரி. ரெண்டாவது, நான் இப்படிப்பட்டவன் நம்ம மேலேயே உருவாக்கிக்கிற அந்த அகங்காரம், நம்ம அடையாளம். ஆமா. மூணாவது, இது எல்லாம் தாண்டி போகும்போது வர்ற ஒரு விதமான பயம். ஐயோ, நான் பைத்தியமாயிடுவேனா அப்படிங்கிற பயம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். சரி, வாங்க அந்த பயணத்தை முதல் அடியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி சொல்லுங்க. ரொம்ப நேரடியான கேள்வி. ஒருத்தர் கேக்குறார், நான் சாட்சி உணர்வை அடையணும்னு நினைக்கிறேன், அதுக்காக சுய பகுப்பாய்வு, அதாவது இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்றேன். இது சரியான முதல் படியா? இது கேக்குறதுக்கு ரொம்ப நியாயமா தெரியுது இல்லையா? ஆமா, நம்மள நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றது தானே முதல் படின்னு தோணும். ஆனா ஓஷோவோட பதில் ரொம்ப தெளிவான ஒரு பெரிய இல்ல. இல்லையா? ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, பகுப்பாய்வுங்கிறது மனசோட வேலை, அது சிந்தனையின் செயல். ஆனா சாட்சி உணர்வுங்கிறது சிந்தனை இல்லாத ஒரு நிலை. ஓ. சோ, ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு சிந்தனை இல்லாத நிலையை அடையவே முடியாது. இது நீரோட்டத்துக்கு எதிர் திசையில நீச்சல் அடிக்கிற மாதிரிங்கிறாரு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா நவீன உளவியல், சைக்காலஜி எல்லாம் சுய பரிசோதனை, சுய பகுப்பாய்வு தானே ஊக்குவிக்குது. ஆமா, நம்ம எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரச்சனைகளை தீர்க்கலான்னு சொல்லுது. அப்போ ஓஷோ உளவியலையே தப்புன்னு சொல்றாரா? இல்ல, அருமையான கேள்வி. ஓஷோ உளவியல தப்புன்னு சொல்லல. ரெண்டோட நோக்கமும் வேற. உளவியல் உங்க எண்ணம் ஏன் வந்தது, அதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ந்து ஒருவேளை ஒரு மோசமான எண்ணத்தை நல்ல எண்ணமா மாத்த முயற்சி செய்யும். சரி. ஆனா ஆன்மீகத்தோட நோக்கம் நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம் ரெண்டையும் தாண்டி எண்ணங்களே இல்லாத ஒரு அமைதி நிலைக்கு போறது. ஓஷோ சொல்ற ஒரு உதாரணம் இதை அழகா விளக்கும். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. பகுப்பாய்வு பண்றது எப்படி இருக்குன்னா, ஒரு எண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதை பத்தி இன்னும் 100 எண்ணங்களை உருவாக்குற மாதிரி. கடைசியில பார்த்தா ஒரு சின்ன செடி ஒரு பெரிய காடா வளர்ந்து நிக்கும். நாம அதுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவோம். உண்மைதான். ஆனா சாட்சியுணர்வுங்கிறது ஒரு ஆற்றங்கரையில அமைதியா உட்கார்ந்து அந்த நதி, அதாவது நம்ம எண்ணங்கள் ஓடுறதை எந்த விதமான தீர்ப்பும் சொல்லாம சும்மா வேடிக்கை பார்க்கறது மாதிரி. நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம. ஆமா, பிரிக்காம. நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த நதியோட வேகம் குறைய ஆரம்பிச்சிருங்கிறார். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில சும்மா பார்க்கணும்னு நினைச்சாலே மனசு 1000 கேள்வி கேட்குமே. ஏன் இந்த எண்ணம் வந்தது, இப்படி நினைக்கலாமான்னு மறுபடியும் பகுப்பாய்வுக்கே போயிடுமே. ஆமா, போகும். அதுக்கு ஓஷோ ஒரு சின்ன பரிசோதனையை செஞ்சு பார்க்க சொல்றாரு. ரொம்ப எளிமையானது. என்ன அத? கண்களை மூடிக்கிட்டு உங்க மனசுகிட்டே சொல்லுங்க, மனமே, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. நல்லது கெட்டது, ஆசை கோவம் எது வந்தாலும் சரி, நான் உன்னை தடுக்க மாட்டேன். நான் சும்மா பார்க்க மட்டும் போறேன் அப்படின்னு. அவ்வளவுதானா? ஆமா, இப்படி நீங்க சொன்ன உடனேயே மனசு ஆச்சரியப்படுற அளவுக்கு அமைதியாகிடுங்கிறார். ஏனென்றால் சாட்சியோட பிரசன்னத்துல மனசால இயங்க முடியாது. அதுக்கு பார்வையாளர் இருந்த பிடிக்காது. கவனத்தை ஈர்க்கிறது பத்தி அவர் சொல்றது சுவாரஸ்யமா இருக்குமேயா? ஆமா, அவர் சொல்றார், கவனம் ஒரு நுட்பமான உணவுன்னு. நாம எந்த விஷயத்துக்கு கவனம் கொடுக்கறோமோ அது வளரும். உதாரணத்துக்கு குழந்தைங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா மட்டும் ஏன் குறும்பப்படுது? ஏன்னா அப்போதான் எல்லாரோட கவனமும் அது மேல திரும்பும். ஆமா ஆமா. ராபர்ட் ரிப்ளிங்கிறவர் ஃபேமஸ் ஆகணும்னு தலையில பாதிய முழிச்சுக்கிட்டு யானை மேல நியூயார்க் வீதியில ஊர்வலம் போனாராம். அப்படியா? இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா லைக்குகளும் கமெண்ட்டுகளும் கூட ஒரு விதமான கவன ஈர்ப்பு தானே. அதேதான். நிச்சயமா. லைக் வரலனா பலருக்கு ஒரு பதட்டமே வந்துருது. அப்போ நம்ம எண்ணங்களுக்கும் இதே விதிதான் பொருந்தும் இல்லையா? எப்படி? நாம ஒரு எண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு ஏன் வந்த, எப்படி வந்தன்னு ஆராய ஆரம்பிச்சா நாம அதுக்கு சக்தி கொடுக்கறோம். ஆனா அதை கண்டுக்காம விட்டா அது தானா வலுவிழந்து போயிடும். ஓ. ஜப்பானிய ஜென் ஆசிரமங்கள்ல மனநோயாளிகளுக்கு இப்படிதான் சிகிச்சை தர்றாங்களாம். அவங்கள பகுப்பாய்வு பண்ணாம அவங்க மேல யாரும் கவனம் செலுத்தாம விட்டுடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த கவனம்ங்கிற உணவு கிடைக்காம அவங்க நோய் குணமாக ஆரம்பிக்குதாம். அப்போ முதல் பகுதியோட முக்கியமான கருத்து இதுதான். நம்ம கவனம்ங்கிற சூரிய வெளிச்சத்தை
எங்க பாய்ச்சிரோங்கிறதுல தான் எல்லாம் இருக்கு. கரெக்ட். அத எண்ணங்கள்ங்கிற களைச்செடிகள் மேல பாய்ச்சினா அது ஒரு பெரிய காடா வளரும். அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற மௌனத்தின் மீது பாய்ச்சினா நம்ம விழிப்புணர்வு வளரும். ரொம்ப ஆழமான கருத்து. சரியா சொன்னீங்க. ஓஷோ சொல்ற மாதிரி மனதுக்கு உங்க முதுக காட்டுங்க, உங்க முகம் ஆன்மாவை நோக்கி திரும்பும். சரி, மனசுக்குள்ள இருக்கிற இந்த எண்ண போராட்டத்தை விட்டுட்டு சாட்சியா இருக்க பழகிட்டோன்னு வச்சுக்கலாம். ஆனா வெளி உலகத்துல நாம சுமந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய எண்ணம் இருக்கே, நான் அப்படிங்கிற எண்ணம். அகங்காரம். ஆமா, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு பிராமணன், நான் ஒரு பணக்காரன். இந்த அடையாளத்தை எப்படி கடக்கிறது? இதுதான் நம்மளோட 2வது கேள்விக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, கேள்வி இதுதான். நான் ஒரு பிராமணன். இந்த எண்ணம் சரணடையறதுக்கு தடையா இருக்கு. எனக்கு குனிஞ்சு பழக்கம் இல்ல. இப்ப குனிய நினைச்சாலும் என்னோட பழைய பழக்கம் தடுக்குது. என்ன செய்யறது? இது ஒருத்தரோட பிரச்சனை மாதிரி தெரிஞ்சாலும் இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கர்வம் சார்ந்த பிரச்சனை தானே. நிச்சயமா. இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியான, முகத்துல அரையிற மாதிரியான ஒரு பதில். அப்படியா? என்ன சொன்னார்? அவர் சொல்றாரு, மரணத்துக்கு முன்னாடி நீங்க பிராமணரா இல்ல சூத்திரராங்கிறது ஒரு விஷயமே இல்ல. மரணம் உங்க கதவை தட்டும்போது இந்த அடையாளங்களுக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. வாவ். மரணத்தை எப்பவும் நினைப்புல வச்சிருந்தா இந்த அகங்காரம் வெயில்ல வச்ச பனிக்கட்டி மாதிரி தானா கரைஞ்சிடும். இது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இத விளக்க அவர் விஸ்வாமித்திரர் கதையை சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த கதை ரொம்ப ஆழமானது. விஸ்வாமித்திரர் ஒரு பெரிய அரசர். ஆனா வசிஷ்டர் அவரை பிரம்ம ரிஷின்னு ஒத்துக்கல. அதனால கோபத்துல வசிஷ்டரே கொன்னுடலான்னு வாளோட கிளம்புறார். வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கார். அப்போ ராத்திரி நேரத்துல வசிஷ்டர் தன்னோட மனைவி கிட்ட சொல்றார். என்ன சொல்றார்? விஸ்வாமித்திரன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. அவன் கிட்ட இருக்கிற ஒரே தடை அவனோட அகங்காரம் தான். அதை மட்டும் விட்டுட்டா அவன் என்னை விட பெரிய பிரம்ம ரிஷி. இத கேட்டதும் விஸ்வாமித்திரருக்கு என்னாச்சு? புதருக்கு பின்னாடி இருந்த விஸ்வாமித்திரனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. நான் கொல்ல வந்த மனுஷன் எனக்காக எவ்வளவு உயர்வா நினைக்கிறாருன்னு கண்ணுல தண்ணி வருது. கையில இருந்த வாளை தூக்கி எறிஞ்சிட்டு நேரா ஓடி போய் வசிஷ்டரோட கால்ல விழுந்துடுறாரு. அப்போ வசிஷ்டர் அவரை தூக்கி நிறுத்தி சொல்றாரு, எழுந்துரு பிரம்ம ரிஷியே. ஆஹா, எந்த நொடியில அவர் குனிஞ்சாரோ அதேதான் ஓஷோ சொல்றார். எந்த நொடியில விஸ்வாமித்திரன் குனிஞ்சானோ அந்த நொடியில அவன் பிரம்ம ரிஷி ஆயிட்டான். குனியும் கலையே பிராமணனாக ஆகும் கலை. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுதே. பிராமணர்னா மத்தவங்கள தான் கால்ல உழ வைக்கிறவன் தானே ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற நுட்பம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சாஸ்திரங்களை படிச்சவங்கிற அறிவு சார்ந்த கர்வம் இருக்கே, அதுதான் ஆன்மீக பாதையில மிகப்பெரிய தடை. சரி, எனக்கு தெரியும்னு நினைக்கிறவன் புதுசா எதையும் கத்துக்க முடியாது. ஆமா, அந்த கதவை அவனே மூடிடுறான். சரி, ஆனா பல வருஷமா இருந்த ஒரு பழக்கத்தை, ஒரு கர்வத்தை ஒரே நாள்ல மாத்துறது கஷ்டம் இல்லையா? இதுக்கு ஏதாவது நடைமுறை ஆலோசனை கொடுக்கறாரா? கொடுக்கிறார். அவர் சொல்றார், உங்களுக்கு மனுஷங்க முன்னாடி குனியறது கஷ்டமா இருந்தா பரவாயில்ல. முதல்ல ஒரு மரம், ஒரு செடி, ஒரு நதி, ஒரு மலைக்கு முன்னாடி குனிஞ்சு பழங்குங்க. ஓ, யாருக்கு முன்னாடி குனிறோங்கிறது முக்கியம் இல்ல. ஆமா, குனிதல்ங்கிற அந்த செயல், அந்த அகங்காரத்தை கரைக்கிற அந்த செயல்பாடு தான் இங்க முக்கியம். ஆனா ஓஷோவோட உண்மையான கருத்து இதை விட ஆழமானதுன்னு நினைக்கிறேன். அவர் பிரச்சனையின் மூல காரணத்தை வேற எங்கேயோ பாக்குறாரு இல்லையா? சரியா சொன்னீங்க. அவர் சொல்றார், உண்மையான தடை நீ பிராமணன்கிற எண்ணம் இல்ல. உண்மையான தடை இந்த உலகம் இன்னும் உனக்கு அற்பமா தெரிய ஆரம்பிக்கலங்கிறது தான். உலகம் மேல இருக்கிற பற்று. ஆமா, அந்த பற்று முழுமையா விலகாத வரைக்கும் உண்மையான சரணாகதி சாத்தியமில்ல. அவர் ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்? பழம் இன்னும் பழுக்கல, அதனால அதை கிளைய விட்டு விட மறுக்குது. நல்லா பழுத்ததும் அது தானாவே விழுந்துடும். அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. அதே மாதிரி உலக அனுபவங்களை முழுசா வாழ்ந்து அதோட கசப்பு, அதோட நிலையாமை புரியும் போது சரணாகதிங்கிறது ஒரு போராட்டமா இல்லாம ரொம்ப இயல்பா நடக்கும். அவசரப்படாதீங்க, பழம் பழுக்கட்டுங்கிறாரு. ஆக 2வது பகுதியோட சாராம்சம், சரணாகதிங்கிறது நாம முயற்சி செஞ்சு அடையிற விஷயம் இல்ல. அது அனுபவத்தோட முதிர்ச்சியில தானா மலர்ற ஒரு விஷயம். கரெக்ட். இந்த எண்ண ஓட்டம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா இந்த அமைதிக்குள்ள நுழையிறது பலருக்கும் பயமா இருக்கு. அதுதான் நம்மளோட கடைசி பகுதிக்கு நம்மள கொண்டு வருது. ஆமா, இந்த சரணாகதி, இந்த தன்னை இழத்தலுங்கிற அனுபவம் ஒரு விதமான போதைய, ஒரு விதமான பயத்தை கொடுக்கும். அதை பத்தி தான் 3வது கேள்வி. கேள்வி இதுதான்.
நான் எப்பவும் உங்களை எதிர்த்தவன். ஆனா உங்க பக்கத்துல வந்ததும் எனக்குள்ள ஒருவித போதை ஏறுது. நான் பைத்தியமாகிடுவனோன்னு பயமா இருக்கு. என்ன செஞ்சுட்டீங்க? இது ரொம்ப நேர்மையான ஒரு கேள்வி. ஆமா, ரொம்ப உண்மையான கேள்வி. இதுக்கு ஓஷோவோட பதில் ரொம்ப கவித்துவமா இருக்கு. அவர் சொல்றார், தூரத்திலிருந்து எதிர்க்கிறது ரொம்ப எளிது. ஆனா மதுவோட சுவைய அறிஞ்சதுக்கு அப்புறம் எதிர்க்கிறது கஷ்டம். ம். நான் உங்களுக்கு தத்துவங்கள போதிக்கல, உண்மையோட மதுவ ஊத்துறேன். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, இது அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்ல, அனுபவத்தால உணர வேண்டிய விஷயம். ஆனா இந்த பைத்தியம்ங்கிற வார்த்தை பயமுறுத்துதே. ஆன்மீகம் அமைதிய தேடி போறது. ஆனா இங்க பைத்தியமாகிடுவனோன்னு பயம் வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓஷோ ஒரு கேள்வி கேட்கிறார். மனிதன் எப்படியும் தன்னை இழந்துகிட்டு தான் இருக்கான். சிலர் பணத்துக்காக, சிலர் பதவிக்காக, சிலர் புகழுக்காக. சரி. இந்த அற்பமான விஷயங்களுக்காக உங்களை இழக்கிறத விட, கடவுளுக்காக, உண்மைக்காக உங்களை இழக்கிறது ஒரு பாக்கியம் இல்லையா? கடவுள் மேல இருக்கிற பிரேம ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனங்கிறாரு. அது கணக்கு போட்டு செய்யற வியாபாரம் இல்ல. அப்போ இந்த ஆன்மீக பயணம்ங்கிறது ஒரு புயல் மாதிரி இருக்குமா? நிச்சயமா. அவர் அந்த படிநிலைகள அழகா விளக்குறாரு. முதல்ல ஒரு புயல் மாதிரி ஒரு பைத்திய நிலை வரும். உங்க பழைய அடையாளங்கள், நம்பிக்கைகள், நீங்க நானும் நினைச்சிட்டு இருந்த எல்லாமே உடையும். ம். அந்த புயல்ல நீங்க தைரியமா நம்பிக்கையோட நின்னா, அதுக்கப்புறம் வர்றது ஒரு பேரமைதி. ஆனா துரதிர்ஷ்டவசமா பல பேர் இந்த முதல் படியான புயல பார்த்தே பயந்து ஓடிடுறாங்க. அந்த புயல தனியா கடக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அங்கதான் குருவோட பங்கு வருதா? மிகச்சரியா சொன்னீங்க. இங்கதான் குருவோட முக்கியத்துவத்தை ஓஷோ ஆழமா விளக்குறாரு. அவர் குருவ மரணத்துக்கு ஒப்பிடுறாரு. ஆச்சாரியம் மிருத்யுன்னு சொல்றாரு. அதாவது குரு என்பவர் மரணம் போன்றவர். ஆமா, ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய நான் இறந்து ஒரு புதிய ஆன்மா பிறக்கிறதுக்கு குரு தான் உதவி செய்றாரு. அவர் ஒரு ஆன்மீக மருத்துவச்சி, ஒரு மிட்வைஃப் மாதிரி. இந்த மருத்துவச்சி உதாரணத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? தனியா புத்தகங்களை படிச்சு ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றது மருத்துவச்சி இல்லாம குழந்தை பெத்துக்கிற மாதிரி அபாயகரமானதுன்னு ஓஷோ சொல்றாரு. அப்படியா? குழந்தை பிறக்கும்போது சில சமயம் தலை வர்றதுக்கு பதிலா கால் முதல்ல வரலாம். அப்போ அந்த அனுபவமுள்ள மருத்துவச்சி தான் அதை சரிப்படுத்தி தாயையும் சேயையும் காப்பாத்தணும். சரிதான். அதே மாதிரி ஆன்மீக பயணத்துல சக்தி வெளிப்படும் போது நாம வழி தவற வாய்ப்பு இருக்கு. குருதான் சரியான பாதையை காட்டி நம்மள முழுமை அடைய செய்வார். இல்லனா அந்த பயணமே நம்மள சிதைச்சிடக்கூடும். அப்போ ஓஷோ அந்த கேள்வி கேட்டவருக்கு சொல்ற கடைசி அறிவுரை என்ன? அவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. எப்படி உங்க எதிர்ப்புணர்ச்சி என் பக்கத்துல வந்ததும் காணாம போச்சோ, அதே மாதிரி இந்த பயமும் காணாம போயிடும். பாதி தூரம் வந்துட்டீங்க, இன்னும் முழுசா வாங்க. ம். இந்த வாழ்க்கையில இழக்கிறதுக்கு அப்படி என்ன பெருசா இருக்குங்கிற ஒரு ஆழமான கேள்வியோடு முடிக்கிறார். உண்மையிலே நாம எதை இழக்கப் போறோம்? நம்ம அகங்காரத்தை, நம்ம துன்பங்களை, நம்ம பயங்களை தானே? அதை இழக்கிறது ஒரு நஷ்டமா இல்ல லாபமா? ஆமா. இன்னைக்கு நாம ஓஷோவோட இந்த சொற்பொழிவுல இருந்து 3 முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டோம். முதல்ல, நம்ம கவனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை எண்ணங்களை ஆராய்ந்து காடாக்குவதற்கு பதிலா விழிப்புணர்வை வளர்க்க பயன்படுத்தணும். சரி. 2வது, சரணாகதிங்கிறது நாம வலுக்கட்டாயமா செய்ய வேண்டியதில்ல. உலக அனுபவங்கள் மூலமா பழுத்த பழம் மாதிரி அது தானா நிகழணும். கடைசியா, ஆன்மீக பயணம் ஒரு புயல் மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த புயலை கடக்க ஒரு குருவோட துணை இருந்தா அதுக்கு பின்னாடி பேரமைதி காத்திருக்கு. அருமை. இந்த உரையாடல ஒரு சிந்தனையோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஊஷோ சொல்றாரு, பிறப்பும் இறப்பும் உங்க கையில இல்ல, சரணாகதி மட்டும்தான் உங்க கையில இருக்கிற ஒரே சுதந்திரம். ஒரே சுதந்திரம். ஆமா. இந்த ஒரு சுதந்திரத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? உங்க அன்றாட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் இருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல ஒரு பகுப்பாய்வாளரா சிக்கிக்கிட்டு தவிக்கிறீங்க? ஆழமான கேள்வி. இத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா உங்க கவனம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க வாழ்க்கையும் இருக்கும்.